சக்கரத்தாழ்வார் சாமிக்கு பூஜை பண்ணுறதுக்கு தேவையான பூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிகப்பு நிற பூவும் துளசியும். பெருமாள் சாமினால எப்போயும் துளசி தானுங்களே நமக்கு. இந்த ரெண்டுமே சக்கரத்தாழ்வாருக்கு ரொம்ப முக்கியமான பூ வகைகள். இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை நீங்கள் வீட்டில் ஃபோட்டோவாக வாங்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா பெருமாள் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தில் சக்கரத்தாழ்வார் எப்படியுமே அந்த சக்கரம் இருக்கும் இல்லைங்களா, அதை நம்ம நினச்சி கூட நம்ம அப்படியே சாமி கும்பிட்டுக்கலாம். இதை மாலாவை பொறுத்த வரைக்கும் சாமிக்கு மனசில் தான் மாலை சாமியை நான் சொல்கிறது. மனசளவில் நினைங்க. எப்போயுமே முருகர்கிட்ட நான் அதுதான் வேண்டுவேன். என் மனசில் நான் உன்னை நினைக்கணும், உன்னை வைக்கணும் அப்படின்னா என் மனசும் என் ஆத்மாவும் சுத்தமாக இருக்கணும். அதுக்கான ஆசீர்வாதம் தான் என் முருகர்கிட்ட எப்போயுமே கேட்பேன். எப்போயுமே இறைவனாகப்பட்டவன் ஞானத்தை கேட்கறதுக்கான அவர்கிட்ட ஞானம் தர முடியும் இல்லையா அவரால். அப்படி தான் மாலா ப்ரேயர் பண்ணுவேன். ஸோ நீங்களும் மனசார ஒரு விஷயத்தை கடவுள்கிட்ட கேளுங்க, நிச்சயமாக செய்வாங்க. நீங்கள் இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை ஒரு நாளைக்கு ஒரு தடவை இந்த 2025 எல்லா ராசிக்காரர்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சக்கரத்து ஆழ்வார் சாமியை நினச்சிக்கிறது அவங்க வாழ்நாளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இறைவனை எப்போவுமே நம்ம நினைக்கணும். நம்ம மனசில் அவருக்கு இருக்கிற இடத்த பற்றி தான் அவருக்கு கவலையை தவிர மற்றபடி நம்ம என்ன அவருக்கு செஞ்சோம், காசு பணம் அதெல்லாம் அது அடுத்தபடி தான். இந்த விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது நடிகர் அனுமோகன் ஐயா அவருடைய பேட்டி மட்டும்தான். ஸோ அவருக்கு இந்த வீடியோ மூலமாக நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.